ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பிகேமுன்ஸ் அவார்டு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துனாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் அவர்களும் அவார்டு ஒன்று வாங்கிக்கிறாரு. அந்த அவார்டில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து பகிர்ந்துக்கினார். அதில் முக்கியமான நமக்கு ஏற்ற விஷயம் எதுனா நம்ம அண்ணனோட ஜனநாயகனை பற்றி தான். அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, என்னால் அவர் வந்து லாஸ்ட்டு படம்னு என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்போ கூட ரீசெண்டாக அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணும்போது கூட நான் லாஸ்ட்டாக அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணும்போது கூட அவர்கிட்ட சொல்லும்போதே நான் ஒரு மாதிரி ஃபீலாகவே ஆகிட்டேன். ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஏற்கனவே எவ்வளோ படம் பண்ணிக்கிறோம். கத்தி, மாஸ்டர் அந்தமாரி நிறைய படம் பண்ணிக்கிருக்கோம். ஆனாலும் இது லாஸ்ட்டு படம்னும்போது என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த அவார்டு அவருக்கு வாங்கினதே நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் தான். அது அவரும் கூட இருந்ததுன்னு பார்த்தோன்னா நமக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவரும் ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துன்னு இருப்போம்ல. அவரும் மாஸ்டருக்குள்ளே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவர் கூட நினச்சினே அப்படியே நம்ம பேசினே இருக்கும்போதே பார்த்துன்னு இருந்தேன். அதில் வந்து அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கம்போசிங் எல்லாத்தையும் முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஆனால் அந்த லாஸ்ட்டு நேரத்தில் அது சாங் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிக்கும்போது வந்து ஒரு மாதிரி சின்னதாக ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. சத்தியமாக அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் அண்ணனே சொல்லியிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாரோ இல்லையோ, மக்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அது நீங்கள் பார்க்குற வீடியோ பார்க்குற உங்களோட மைண்டில் என்ன சொல்லுதுன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறத வச்சு தான் புரிய முடியும். நீங்கள் எவ்வளோ பிரியம் வச்சுருக்கீங்கன்னு தெரியும் அண்ணன் மேலே, விஜய் அண்ணன் மேலே. அப்போ தான் எனக்கு இன்னமும் சொல்லப்போனால் நீங்கள் அவர் மேலே நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல தான் எனக்கு இன்னும் ஹைப் ஏறி நான் அண்ணனோட வீடியோஸ்லாம் இன்னும் நிறைய போட முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் போட்டுன்னு வரேன். எனக்கே தெரியுது. மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு ஏற்ற மாரி போடுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாரியே வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.